ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக ஒரு வெங்காய தொக்கு. முதல்ல வெங்காய தொக்கு வேறு மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் செய்ய போகிற வெங்காய தொக்கு ரொம்ப சிம்பிளானது. கொஞ்சமான பொருள்களை வச்சு இந்த வெங்காய தொக்கு சூப்பராக செய்யலாம். வீட்டில் சட்னி அரைக்க நேரம் இல்லை, சாம்பார் இல்லை அப்படின்னா இது மாதிரி வெங்காய தொக்கு செஞ்சு ஒரு பாட்டில் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நமக்கு தேவையான அப்போ எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். வாங்க இந்த வெங்காய தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 6 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தோட தோலெல்லாம் எடுத்துட்டு இதை கட் பண்ணிவிட்டு வெஜிடபிள் சாப்பரில் போட்டு நல்லா பொடி பண்ணிடலாம். வெஜிடபிள் சாப்பர் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு இன்ச்சில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணியிருக்க மாதிரி இப்போ இந்த எல்லா வெங்காயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெஜிடபிள் சாப்பரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள், இது மாதிரி வெங்காயத்தை நல்லா பொடியாக இதை ரெடி பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தோல் எடுத்து ரெடி பண்ணி வச்ச வெங்காயத்தை இது மாதிரி பாருங்கள் சாப்பரில் போட்டு நல்லா சூப்பராக பாருங்கள் பொடியாக கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. சாப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு இன்ச்சில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெய், தேங்காய், நல்லெண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன். வெறும் சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்தம் பருப்பு அதெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். இப்போது வெங்காயம் போட்டுடலாம். இதில் எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. உப்பு உடனே போட வேண்டாம். வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் அளவு கம்மியாயிடும், அதனால் பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம். இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். இது ஈஸியான ஒரு சைடிஷ் ரெசிபி. வெங்காயம் நமக்கு மலிவாக கிடைக்கிற சமயத்தில் இது மாதிரி நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வரணும். இது வெறும் கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலையோடு எதுவுமே சேர்த்தலை. கருவேப்பிலை காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இது மாதிரி கருவேப்பிலை வேஸ்ட் பண்ணாமல் கருவேப்பிலை கொஞ்சமாக காய வச்சு இது மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டு அது மாதிரி நம்ம சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். காஞ்சி போச்சுன்னு வெளியே தூக்கி போட வேண்டாம். இப்போ அடுத்ததான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காஞ்ச மிளகா, வரமிளகா போடணும் அப்படின்னா நீங்கள் கடாயில் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் நீங்கள் பொடி பண்ணி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாய்த்தூள் தான் போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேங்க. நான் ஒரு ஸ்பூன், எப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன். நீங்கள் வெங்காயம் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஊற்றக்கூடாது, எண்ணெயிலேயே இந்த நல்லா வதங்கணும். உப்பு நான் போடலை, அதுக்கப்புறமா தான் நான் போட போகிறேன். வெங்காயம் ஒரு அளவு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும். எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். நீங்கள் ஒன் டைம் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓரளவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இரும்பு கடாயில் போட்டு செய்யும்போது தான் நல்லா நமக்கு சுருண்டு வரும், நல்லா வதங்கி வரும். அதனால தான் இரும்பு கடாயை வச்சுருக்கேன். உங்களுக்கு நான்ஸ்டிக் வேணாலும் நான்ஸ்டிக் கடாயில் நீங்கள் வச்சு நீங்கள் இது மாதிரி செய்யலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வெங்காயத்தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கலரும் மாறிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி எண்ணெயும் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான வெங்காயத்தொக்கு ரெடி. சூப்பரான வெங்காயத்தொக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ரெசிபி யூஸ் பண்ணி வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.